புத்தக கண்காட்சி இதெல்லாம் வந்து நல்ல இப்போ சென்னையில் புத்தக கண்காட்சி நடந்தது. நிறைய பேர் போய் பார்த்தாங்க. எங்கள் அலுவலகத்தில் வானொலி அலுவலகத்திலேருந்து கூட ஒரு நண்பர் தினசரி போயிட்டு இருந்தார். நான் ஒரு நாள் போயிட்டு வந்தேன், 2 நாள் போனேன். தினம் போயிட்டு வருவார். நான் கடைசியில் தான் போனேன். அப்போ அவர் போகும்போது எப்படி புத்தக கண்காட்சி நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அதனால தான் தினம் போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. என்ன புத்தகம்லாம் நல்ல புத்தகம் வந்திருக்காருன்னா, இல்லை அங்கே இருக்கிற இந்த அறுசுவை நடராஜனுடைய கேன்டீன் இருக்கே, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, அதுக்காக தினம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அப்போ அதுக்கு தான் அவர் போயிருக்காரு. வேறு அது மாதிரி இங்கேயும் ஏதோ உணவு திருவிழான்னு கூட போட்டிருக்கோம் ஏத்தாப்புல. அதனால் அந்த புத்தகத்தை வந்து நம்மவர்களுக்கு இந்த பழக்கம் வந்து ரொம்ப அபூர்வம். புத்தகம் காது கொடுத்து கேட்பாங்களே தவிர காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை. அது நம்ம ஊர் பழக்கம். அது இப்போ கம்பராமாயணம் கம்பன் விழாவெல்லாம் நடக்குது பாருங்கள். கம்பன் கதை இந்த ராமாயணத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இதேமாரி கூடும். கம்பன் விழாவுக்கெல்லாம் சென்னையிலையும் நடக்கும். ஆனால் அங்கே அந்த கம்பராமாயணத்தை ஒரு 4-5 புத்தகம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க வாசலில், யாராவது வாங்குவாங்கன்னு சொல்லி. கம்பன் கழகம் திருப்பி கம்பன் விழா முடிஞ்சதும் அதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போடுவாங்க. யாரும் வாங்க. ஆனால் அவனை பற்றி பேசுகிறதுக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கூட்டம் வரும். அதுதான் நம்ம ஊர் பழக்கம். ரேடியோவிலையும் அந்த இவர் கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் இருந்தார் முன்னாடி. இந்த காந்தி மகான் கதைன்னு வில்லுப்பாட்டு நடத்தினவர். காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு பாடும்பொழுது அந்த வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம். ஆனால் அதே காந்தி மகான் கதையை ஒரு புஸ்தகமாக போட்டாராம், அது விற்கல. அந்த காந்தி மகான் கதை புஸ்தகமாக போட்டு அது விற்கல. ஆனால் அவர் சொல்கிற கதையை கேட்கறதுக்கு கூட்டம் அதிகமாக சேரிச்சு. அந்த காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு ரேடியோ ஸ்டேஷனில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க எங்கள் முன்னோர்கள். இந்த காந்தி பிறந்த நாள் வந்தப்போ எங்கள் டைரக்டர் சொன்னார், அதை பதிவு பண்ணி இப்போ ஜனங்களுக்கு போடலாம், மறுபடியும் ஒளிபரப்பலாம். இந்த காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை எடுத்து பதிவு பண்ணி மக்களுக்கு ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு போட்டார். நான் உடனே பழைய டேப்பெல்லாம் எடுத்து அதை இன்னொரு டேப்பில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒளிபரப்புறதுக்காக. காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு வரும்போது பார்த்தா அந்த காந்தியை சுடுற கட்டம் வருது பாருங்கள். அப்போ அலறி அழுறார், கதறார். அந்த கொத்தமங்கலம் சுப்பு காந்தியை சுட்டுட்டான்னு சொல்லும் பொழுது கதறி அழுதுருக்கிறார். அந்த டேப்பில் பதிவாயிருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இது ஒரு தரம் கதை சொல்கிறப்போ அழுதுருக்கலாம், 2வது தரம் சொல்கிறப்போ அழுதுருக்கலாம். இது ஆயிரக்கணக்கான தடவை அதை சொல்லிகிட்டு இருக்கார் திருப்பி மக்கள்கிட்ட. ஒவ்வொரு தடவையும் காந்தியை சுடுறப்போ எப்படி இவரால் அழ முடிஞ்சது அப்படிங்கிறது பெரிய சந்தேகம். இப்போ அவருடைய வாரிசுகள்லாம் இருந்தாங்க, அந்த லட்சுமி சீனிவாசன் யாராவது இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோம், இது எப்படின்னா அவர் காலத்திலே கேட்டாங்களாம், இது எப்படி உங்களால் காந்தி மகான் கதையை திருப்பி சொல்லும் பொழுதும் காந்தி சுடப்படுற இடம் வரும்பொழுது எப்படி கதறி அழ முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், அந்த காந்தி சுடுற கட்டம் வரும்பொழுது விற்காமல் கிடக்கிற புஸ்தகத்தை நினச்சிக்குவேன் வீட்டில், அப்படியே கதறி அழுதுருவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு புஸ்தகத்தை விற்கிறதுக்கு. இங்கே சுலபமாக 1 கோடி விற்றுட்டுதுங்கிறாங்க. அந்த காலத்தில் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புஸ்தகம் அப்படியே கிடந்ததான் ரொம்ப நாளாக. கொத்தமங்கலம் சுப்பு கதை அப்படி அது மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப அது மாதிரி அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க புத்தகம் இதெல்லாம். இப்போ தான் அந்த புத்தகம் படிக்கிற ஒரு மனிதன் ஒரு வருஷத்தில் 2000 பக்கம் படிக்கணுமா. இது யுனெஸ்கோ பரிந்துரை. ஒரு மனிதன் 2000 பக்கம் படிக்கணுமா ஒரு வருஷத்தில். நாம் இப்போ படிக்கிறது 32 பக்கமா. இதுவும் ஒரு புள்ளி விவரம். அவ்வளவுக்கும் 6000க்கு மேற்பட்ட பத்திரிகைகள் இருக்குது, 2000க்கு மேற்பட்ட வார மாத இதழ்கள் என்னென்னமோ இருக்குது. அப்படி இருந்தும் படிக்கிறது 32 பக்கமா. அப்படி சொல்லுவாங்க புத்தகம்ங்கிறது. அது புத்தகம் வாசிக்கிற பழக்கங்கிறது இப்போ இது மாதிரி வந்திருக்கிறது பெரிய இது. தேர் திருவிழா தான் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ புத்தக திருவிழா. தேர் மூவ் ஆகிறதும் கஷ்டம், புஸ்தகம் மூவ் ஆகிறதும் கஷ்டம். ஆனால் இப்போ இது ரொம்ப சுலபமாக மூவ் ஆகிட்டுதுங்கிறாங்க, எல்லாமே விற்று போச்சு அப்படி. அது ஒரு நல்ல அறிகுறி. அந்த அவங்க சொன்னது மாதிரி அறிவு. அது என்னென்னா, நம்ம ஒரு நெல்லைக்கான அண்ணன் இருக்கார் சகோதரர், அவருக்கு சொன்னாங்க, இங்கே சில பேர் நண்பர்கள் சொன்னாங்க, அவருக்கு எப்போதும் படித்தவங்களை கண்டா பிடிக்காது, படித்தவங்கள்லாம் ஒன்றும் புத்தி இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அவர் ஒன்றும் இல்லை, அண்ணன் என்ன மனசில் வச்சுக்கிட்டு சொல்லியிருப்பார். அவர் வேறு ஒருத்தன் அப்படி இருக்கிறதுனால எல்லோரும் அப்படி இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொன்னேன். இங்கே வரும்பொழுது ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார். அது ஆனால் அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இது சேகரிக்கப்பட்ட அறிவு. புத்தக வாசிப்புங்கிறது சேகரிக்கப்பட்ட அறிவு, புத்திசாலித்தனங்கிறது வேறு.
அதுக்கு இப்போ அந்த இது வேற, அதை இப்போ சொல்லணும். சில எழுத்தாளர்கள் சின்ன வயசுலேயே அவங்க எப்படி வருவாங்கங்கிறது தெரியுமா. ஒரு பெரிய பிரபலமான எழுத்தாளர் பெரிய திருப்பங்கள்லாம் வச்சுக்கிட்டு எழுதுவாராம். ஒரு சின்ன பையனாக இருக்கும் பொழுதே, மாணவனாக இருக்கும் பொழுது வாத்தியார் ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காரு. விபத்து அப்படின்னு தலைப்பு கொடுத்து, விபத்துன்னு தலைப்பு கொடுத்து எழுத சொன்னாராம். அவன் எழுதியிருக்கான் சின்ன பையனாக இருக்கும்போது. ஒரு 14 மாடி கட்டடத்தில் மேல் மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிர்ஷ்டவசமாக அவன் கால் தவறி கீழே விழுந்தான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி போய்கொண்டிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோல் வண்டியில் ஒரு கடப்பாறை சொருகப்பட்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் கீழே விழுந்து செத்து போனான் அப்படின்னு. இவனும் பெரிய பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆயிட்டான். எத்தனை ஒரு வரைக்கும் ஒரு திருப்பம், டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறாங்கல்ல, டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கறதுங்கிறது அதுதான். அப்படி எழுதுவாங்க. பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்கிறார் வானொலியில், சென்னை வானொலியில். சென்னை வானொலி 1936 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராஜாஜி தான் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. ஆரம்பித்து 6வது நாள் பேராசிரியர் கல்கி வந்து ஒரு பேச்சு, தமிழில் சிறுகதை அப்படின்னு தலைப்பு, தமிழில் சிறுகதைன்னு தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேசியிருக்கார். அப்போது சிறுகதைன்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார் அந்த பேராசிரியர் கல்கி. சிறுகதைன்னா அதுக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை, அதுலேயே விளக்கம் இருக்குது. சிறுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, கதைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதில் ஒரு கதை அம்சம் இருக்கணும். கதை அம்சம்னா என்ன, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்னன்னு கேட்க தோணுதில்ல. அது மாதிரி ஒரு வரியை படிக்கும் பொழுதும் அடுத்த வரி என்னன்னு கேட்க தோணணுமா. அதுதான் கதையினுடைய இலக்கணம். சிறுன்னு இருக்குது, அதனால் தேவைக்கு அதிகமாக வளர்த்தாதே. சிறுகதைன்னா சிறுசாக இருக்கணும், தேவைக்கு அதிகமாக வார்த்தையை உபயோகப்படுத்தாதே. இதுதான் சிறுகதைன்னு ஒரு ரேடியோவில் பேசி அதை வந்து நான் கேட்டேன், படித்து பார்த்தேன். அந்த இல்லை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, தேவைக்கு அதிகமாக வளர்த்தக்கூடாது எழுத்தாளர்கள் எதையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருநாராயண ஐயங்காரை திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னாராம். குப்பாய் சரிங்க சாமின்றாங்க. என்னடா சொல்லிடுவியா? நான் சொல்லிடுறேன் சாமி. என்கிட்ட ஒருத்தரம் சொல்லி காட்டு, உனக்கு புரியுதான்னு பார்ப்போம். எப்படி சொல்லுவேன் இருக்கார். என்ன சாமி, கும்மணத்தா சாமி குட்டையில் விழுந்தான்னு சொல்லணும், இவ்வளவுதானே. நான் சொல்லிடுறேன்றான். அவர் கல்கி சொல்றாரு, சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, அந்த உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு எழுதினார். அதாவது தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாதான், அதுதான் அந்த புத்தகத்துக்கு இலக்கணம்னு சொல்லி அவர் சொல்லுவார். இந்த நூலகம்னு ஆரம்பித்ததே இன்னைக்கு 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாபிலோனியாவில் அமீல் அணுன்னு ஒரு அரசன் இருந்தானா, அவன் தான் உலகத்தினுடைய முதல் நூலகத்தை கிமு 2500 அப்போ ஆரம்பிச்சிருக்கான். அப்போல்லாம் களிமண் பலகையில் தான் புஸ்தகங்கள்லாம். உலகத்தினுடைய முதல் புஸ்தகம் களிமண், அது பலகையில் எழுதி வச்சுருப்பாங்க. 1000 புஸ்தகத்துக்கு மேலே இருந்துதான். சப்ஜெக்ட் வாரியாக வேறு பிரித்து வச்சுருந்தானா. அதில் ஒரு 25 மிச்சம். அந்த 25 இப்போவும் லண்டனில் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த 25 களிமண் பலகை இன்னொரு ஆட்சி கொண்டு காட்டினார், பார்த்தேன். அது 25 அதுதான் உலகத்தினுடைய முதல் புஸ்தகம், இதுதான் பாருங்கன்னு சொல்லி காட்டினார், களிமண் பலகை. அதுக்கப்புறம் அச்சு தாள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பாரிஸில் இந்த லூயி மன்னன், 11ஆம் லூயி மன்னன் ஒருத்தன், அப்புறம் தான் அவன் ஒரு நூலகத்தை ஆரம்பித்து, அந்த நூலகத்துக்கெல்லாம் அரச குடும்பம் தான் அனுமதியான், ராஜாக்கள் தான் போகணும், மற்ற பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது நூலகத்தில். அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் தான் பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவார்கள்னு கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு போகிறதுக்கே இவ்வளவு தடை இருந்தது. இப்போ எங்கள் ஊரில் நான் ஒன்று வச்சுருந்தேன், தென்கட்சியில். நான் அங்கே ஊரில் இருக்கும்போது ஒரு படிப்பகம் அப்படின்னு ஒரு பொது இடத்துல ஒரு கொட்டாயை போட்டு அதில் பத்திரிகையெல்லாம் வரவழைச்சி ஒரு கொடியில் தொங்க போடுறது, போய் உட்காந்து படிக்கிட்டோன்னு சொல்லி. இப்போ போகிறப்ப பார்க்குறேன், உள்ள ஒரு 4-5 ஆட்டுக்குட்டி படுத்து கிடக்கு. அது படிக்கிறவெல்லாம் போயிட்டான். இது போய் அடைஞ்சி உள்ள அப்படி ஆகிட்டுது அந்த படிப்பம்.
படிக்கிற பழக்கம் அப்படி ஆகிடுது எங்கள் ஊரில். அது அந்த நல்ல புத்தகங்கள் நல்லா படிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இது. எழுத்தாளர்கள்லாம் வந்து எழுதுவாங்க எத்தனையோ பேர். ஒரு பப்ளிஷர் சொன்னார், எப்படி நீ என்ன வேணாலும் புத்தகத்தில் எழுதிக்க சார், எப்படின்னு முடியணும். பணம் சம்பாதிப்பது எப்படி, பெரிய மனுஷனாவது எப்படி, சமைப்பது எப்படி, சாப்பிடுவது எப்படி, இப்படி ஏதாவது பண்ணு. அல்லது ஒருத்தன் பணம் சம்பாதிக்க 100 வழிகள்னு புத்தகம் எழுதினான். பணம் சம்பாதிக்க 100 வழிகள் அப்படின்னு புத்தகம் எழுதிட்டு எழுதினவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானா. என்னடா நீ இப்படி புத்தகம் எழுதிவிட்டு இப்படி பிச்சை எடுக்கிறேன்னா, அந்த 100 வழியில் இதுவும் ஒரு வழி சார், அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கேன் பாருங்க, வாங்கி பாருங்க தெரியும் அப்படின்றான். இப்படி புத்தகம் எழுதுறவங்க இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஹிட்மேன்னு ஒருத்தர் புத்தகம் எழுதினார். ஹிட்மேன்னு ஒரு புத்தகம் அமெரிக்காவில். அதை படித்து பார்த்துட்டு 3 கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன். ஒரு கொலை எப்படி பண்ணுறது, அதை எப்படி மறைக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு புத்தகம் எழுதி அது நிறைய விற்பனை ஆகி அதை படிச்சுட்டு 3 கொலை பண்ணான். அது கேஸு கோர்ட்லாம் கேஸு நடந்து அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் சார்பாக உள்ள வக்கீல் இந்த புத்தக ஆசிரியரை கைது பண்ணணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வாதாடினாங்க. அவர் நீதிபதி அதெல்லாம் பார்த்துட்டு, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கொலை பண்ணது வாஸ்தவம், ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு ஆசிரியர் வந்து நூலாசிரியர் இதை படிச்சுட்டு கொலை பண்ணுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை, அதனால் அவரை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி ஆகிட்டுது. அப்படி புத்தகங்கள்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஜப்பானில் வந்து நான் இப்போ வாசனை புஸ்தகம்லாம் வர ஆரம்பிச்சுட்டு தான். வாசனைன்னா இப்போ பார்வை இல்லாதவங்களுக்கு வாசனை புஸ்தகம். அது அந்த புஸ்தகத்தை பெரட்டினோம்னா அந்த ரோஜாப்பூ வாசனை அடிக்குதா, இப்போ ரோஜாப்பூவை பற்றி பாடம். இப்படி அந்த வாசனையை கண்டு இது என்ன பாடம்ங்கிறத கண்டு. அதே மாதிரி சமையல் புஸ்தகமும் வந்துருக்குது ஜப்பானில். சில பேர் சமையல் அந்த சமையலை பண்ணால் என்ன வாசனை அடிக்குமோ அதே வாசனை அந்த பக்கத்தை புரட்டினா அடிக்கும். அந்த பலகாரத்தினுடைய வாசனை அந்த பக்கத்தில் அடிக்கும். அப்படி சமையல் புஸ்தகம் ஜப்பானில் விட்ருக்காங்களாம். அதெல்லாம் இங்கே விற்றா வாங்கி அதையே சாப்பிட்டு போடுவாங்க. அப்படி அதுலேயே புதுமைகள் நிறையா புஸ்தகத்தில் என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. புஸ்தக விற்பனைங்கிறது அது மாதிரி. இந்த புத்தக எழுத்தாளர்கள்லாம் வந்து இது மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுற அளவுக்கு இருக்கணுமா. இப்போ நான் இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களையெல்லாம் பேட்டி எடுத்தோம் ரேடியோவில். எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்களையெல்லாம் வரிசையாக கூப்பிட்டு தினம் ஒருத்தரை பேட்டி எடுத்து ரேடியோவில் போடு அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவு. உடனே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நான் எடுத்தேன். எல்லார்கிட்டையும் முதல் கேள்வி, நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது. லாசா ராமாமிர்தம் இருக்கார்ல, லாசாரா, அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டது. நான் எங்கே எழுதுகிறேன், வேற எவனோ என் மூலமாக எழுதுகிறான், எழுத்து தன்னையே எழுதி கொள்ளுகிறது அப்படின்னாரு. சரி, இதுக்கு மேலே அவர்கிட்ட நம்ம பேச முடியாதுன்னு சொல்லி வேறு மாதிரி அப்புறம் கேட்டு அது பண்ணோம். இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. சமுத்திரம் இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள்னா, நான் இந்த சமூகத்தில் நடக்கிற கொடுமையை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அதை நான் வந்து என்னுடைய எழுத்து மூலமாக நான் எழுதுகிறேன், போராடுறேன் அப்படின்னு. அது காரணம். ஒரு எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் என்ன சொன்னார்னா, ஏன் எழுதுறேன்னா வயிற்றுக்காக எழுதுகிறேன், வேறு எவனும் சொல்ல மாட்டான், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வயிற்றை தட்டி காட்டினார். அந்த ஏன் எழுதுகிறீர்கள்ங்கிறதுக்கே எழுத்தாளர்கள்ட்ட இப்படிப்பட்ட வித்தியாசமான பதில். ஜெயகாந்தனை கேட்டேன், ஜெயகாந்தனை ஏன் எழுதுகிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எந்த ஒரு எழுத்து எழுதுகிறவனையும் உயர்த்தி அதை வாசிக்கிறவனையும் உயர்த்துகிறதோ அது சிறந்த எழுத்து. நான் எழுதுவதன் மூலமாக என்னையும் உயர்த்தி கொள்கிறேன், என்னுடைய வாசகனையும் உயர்த்துகிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், நீங்கள் கோவப்படுறீங்களே, கோவப்படுறது தப்புன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக அனாவசியமாக கோவப்படுறதா தெரியுதே அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், நான் கோபப்படாமல் இருக்கும் அளவுக்கு இந்த சமூகம் ஒன்றும் யோக்கியமானதாக இல்லை அப்படின்னார். இப்படி எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பதில் சொன்னாங்க. இப்போ அந்த காலத்துல எல்லாம் புஸ்தகம் அந்த வீட்டுக்கு ஒரு நூலகம் வைக்கணும்னு சொல்லி பெரிய ஒருத்தர் நூலகம் வச்சுருந்தாராம் வீட்டில். ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, உங்களை மாதிரி ஒரு நூலகம் எங்கள் வீட்லேயும் வைக்கணும், நீங்கள் அதுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், என்ன மாதிரி உங்கள் வீட்டில் நூலகம் வைக்கணும்னா என்னுடைய முதல் அறிவுரை, நீ புஸ்தகத்தை யாருக்கும் இரவல் கொடுக்காதே, இரவல் கொடுத்தா திரும்பி வராது அப்படின்னு இருக்காரு. அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இவ்வளவும் நான் இரவலாக வாங்கிட்டு வந்த புஸ்தகம், நான் இதை வச்சுக்கிட்டு தான் நான் இந்த நூலகத்தையே ஆரம்பித்தேன். நானும் அப்படி சில பேர் ஆரம்பிக்கலாம். அங்கே உள்ளவர்கள் யாராவது அதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்கு ஒரு நூலகம். ஒருத்தர் பாலிசி என்ன தெரியுமா, எங்கள் வீட்டில் நூலகம் இருக்கும், அவர் என்ன சொல்லுவார்னா, எதிர்த்து வீட்டுக்காரன் வந்து கேட்டிருக்கான், ஒரு புஸ்தகம் கொடுங்க படிச்சுட்டு தரேன் அப்படின்னு.
அந்த வேலையெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வா, இங்கே நூலகம் இருக்குது, இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு நீ போ, புஸ்தகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கேயே உட்காந்து படி, அதுதான் என்னுடைய பாலிசி அப்படின்னு இருக்கார். சரின்னு உட்காந்து படிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் அவங்க வீட்டில் போய் ஒரு கொஞ்சம் ஒட்டடை குச்சி இருந்தால் கொடுங்க, அடிச்சுட்டு தாரேன்னு இருக்காரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா இங்கேயே அடிச்சுவிட்டு போ, நான் இரவல் மட்டும் கொடுக்க மாட்டேன். நான் இப்படிலாம் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. புத்தகங்கிறது அது பெரிய இதுதான். நல்ல புத்தகம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். லண்டனில் ஒரு குழந்தைய எந்த நாட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்களாம். அதுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. என்னென்னு கண்டுபிடிச்சா தானே டாக்டர்கள் அதுக்கு மருந்து கொடுக்கலாம். அது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப தீவிரமாக பல டாக்டர்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நர்ஸு சொல்லிச்சான். அந்த நர்ஸு அங்கே அதை அட்டன் பண்ண நர்ஸு, டாக்டர்களுக்கே தெரியல, நர்ஸு சொல்லியிருக்கு, இந்த குழந்தைக்கு இந்த தோவியம்னு சொல்லி ஒரு விஷம் உடம்புல கலந்துருக்கலாம், தோவியம்னு ஒரு விஷம் கலந்துருக்கலாம் உடம்புலன்னு அந்த நர்ஸு சொல்லியிருக்கு. எல்லாரும் சிரித்தாங்க. டாக்டர்களுக்கே தெரியாது, உனக்கு என்னமா தெரிய போகுதுன்னு. இருந்தாலும் அதை சோதனை பண்ணி பார்க்க சொல்லுங்கன்றிருக்கு. டாக்டர்கள்லாம் பார்த்தாங்க. அந்த நர்ஸு சொன்னது உண்மை, தோவியம்ங்கிற விஷம் தான் கலந்துருக்கு. உடனே அதுக்கான மருந்தை கொடுத்து அதை சரி பண்ணி குழந்தைய காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நர்ஸை கூப்பிட்டு கேட்டாங்களாம், எப்படிம்மா நீ இவ்வளோ தூரம் கரெக்டாக சொன்னேன்? இல்லை, அந்த அறிகுறியை வச்சு பார்த்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அறிகுறிக்கு அந்த விஷம் தான் கலந்துருக்கணுங்கிறது தெரியும். எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அகாதா கிறிஸ்டினுடைய பேல் ஹார்ஸ்ன்னு ஒரு நாவல் படித்தேன். பேல் ஹார்ஸ், வெளிரிய குதிரைன்னு வச்சுக்கலாம். பேல் ஹார்ஸ் ஒரு நாவல் படித்தேன். அதில் ஒருத்தனுக்கு தேவையை மருந்தை கொடுத்து ஒருத்தனை கொலை பண்ணுறான். இது மருந்தை சாப்பிட்டவனுக்கு என்னென்ன அறிகுறின்னு அந்த அம்மா எழுதியிருக்குது. அதில் அதே அறிகுறி இந்த குழந்தைகிட்டே இருந்தது, அதனால தான் சொன்னேன்னு தான். ஒரு நாவல் உயிரை காப்பாற்றிருக்கு பாருங்க. இப்படி நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஹிட்மேன் மாதிரி அதை படிச்சுட்டு கொலை பண்ணுறவனு இருப்பான். அதாவது எழுதுகிறவங்க அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் ஏதோ ஒரு ஊரில் ஆசிரியர்களை மாணவர்கள் ஏமாற்றுவது எப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதினார். ஒரு வார்த்தையார் எழுதி ஒரே வாரத்தில் 4000 புத்தகம் விற்று தான் பசங்க. இதெல்லாம் அப்படி விற்றுருக்கு. ஒரு புத்தக விற்பனைக்கு இன்னொருத்தர் ஒரு டெக்னிக்கை கையாண்டிருக்கார். அது அமெரிக்காவில். இந்த ஒருத்தர் ஒரு கோடீஸ்வர புத்தகத்தை வெளியிட்டாச்சு விளம்பரம் பத்திரிகையில். ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ளைக்கு இளம்பெண் தேவை. அந்த இளம்பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இப்போ வெளியாகிருக்கல புத்தகம், அந்த இந்த புத்தகத்தில் வர்ற கதாநாயகி மாதிரி இருக்கணும் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தாங்களாம். புத்தகம் விற்று போச்சு நிறையா. இப்படிலாம் டெக்னிக்கு அந்த புத்தகத்தை விற்கிறதுக்கு எப்படியோ கையாளுறாங்க. அது நாம் இப்போ இது மாதிரி ஒரு நல்ல புத்தக விழாங்கிறது நடக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இந்த நான்லாம் இப்போது ஒரு பெரிய நான் என்னை எழுத்தாளன்னு சேர்த்துக்க முடியாது, பேச்சாளன்னு சேர்த்துக்க முடியாது. நான் சுயமாக சிந்தித்து எதுவும் எழுதுனதில்லை, சொந்தமாக சிந்தித்து எதுவும் செஞ்சது கிடையாது. மற்றவர்கள் சொன்னதை கேட்டு அதை பற்றி கொஞ்சம் எளிமைப்படுத்தி மக்களுக்கு சொல்கிற வேலை. அது ஹோட்டலில் சப்ளையர் மாதிரி, சரக்கு மாஸ்டர் கிடையாது. சப்ளையர், யாரோ தயார் பண்ணி கொடுக்குற ஆகாரத்தை கொஞ்சம் நல்ல தட்டில் வச்சு கொடுக்குறேன்னு வேணால் சொல்லலாம். கொடுக்கறத கொஞ்சம் பிரியமாக கொண்டு உங்கள்கிட்ட சப்ளை பண்ணுறேன். அந்த விநியோக வேலை தான் எனக்கு. அதனால் நான் எழுத்தாளர்னு என்னை சொல்லிக்க முடியாது. இருந்தாலும் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கிறோங்கிறதுனால தான் அந்த இது. அதனால தான் நான் இது வரைக்கும் புத்தகம்லாம் ஒன்றும் இந்த வெளியீட்டு விழாவெலாம் வச்சதே இல்லை. வெளியீட்டு விழா வச்சா கூட்டம் வராதுங்கிறது வேறு, அது ஊரில். அது மாதிரி அந்த புத்தகம் இப்போ வாழ்க்கையில் நல்ல, இப்போ நான் பிரியமாக படிக்கிற புத்தகம்லாம் பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு வரும், வேடிக்கையாக கூட இருக்கும். அதான் காலையில் பேசிகிட்டு இருந்தோம். நான் இப்போ ரொம்ப பிரியமாக, ஒரு மழை பெய்யுதுன்னு வைங்க, சோன்னு மழை பெஞ்சதுன்னா உடனே போய் ஒரு பக்கோடா பொட்டலத்தை வாங்கிட்டு வர்றது கடையில், அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அம்புலி மாமா படிக்க ஆரம்பிச்சிடுறது. அது ரொம்ப சுவாரஸ்யம். நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும். அம்புலி மாமா கதையை படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படி நல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. பெரிய புத்தகங்கள்லாம் இது மாதிரி வானொலியிலையும் தொலைக்காட்சியிலையும் சொல்கிறதுக்காக பெரிய புத்தகங்களை எடுத்து படித்து இது பண்ணுறோம். இப்போ கம்பராமாயணம்லாம் இப்போ தான் படிக்க ஆரம்பித்தோம். நான்லாம் இப்போ மற்றவர்கள் இது மாதிரி என்ன மாதிரி உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுவிட்டு கம்பராமாயணத்தை எடுத்து இப்போ ஒரு பகுதியாக படித்து பார்க்குறது. வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். கண்ணதாசன் எழுதுகிறார். கண்ணதாசன் வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் அப்படின்னு ஒரு வரி.
என்ன திடீர்னு கூப்பிட்டாங்க. இதில் எங்கே அந்த காரைக்குடி கம்பன் விழாவில் நீ வந்து பேசுன்னு சொல்லிட்டாங்க. சார் நான் முன்னாடி சொல்லிட்டேன், எனக்கு கம்பராமாயணம்லாம் தெரியாது சார், நான் வந்து பாட புஸ்தகத்தில் படித்தது தான், என்ன நீங்கள் மற்ற மாதிரி நினச்சிடுவாங்க. இல்லை நீ வந்து இதுக்காக தயார் பண்ணிட்டு வந்து பேசுன்னு அந்த பழனியப்பன் ஒருத்தர் கூப்பிட்டார். அதுக்காக அப்புறம் உட்காந்து விழுந்து படிச்சுட்டு போனேன். ஒரு பகுதி இந்த வான்மீகி செய்த வடமொழி நூல் ஒன்றினைத்தான் தேன்பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான். சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்கார். இதில் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம், அதுக்கு ஒரு விளக்கம் வேணும்னு அப்புறம் பிடிச்சி தேடினேன். அதில் என்ன வந்ததுன்னா, இந்த இப்போ தமிழ்நாட்டு பண்பு என்னன்னா, இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அழறது பழக்கம். ஒரு துக்க காரியம்னா ஒரு பெண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழறது பழக்கம். ராமாயணத்தில் காட்டில் இருக்கிறாங்க ராமனும் லட்சுமணனும் சீதையும். அப்போ தசரதன் செத்து போட்டான்னு செய்தி வருது. அங்கே சீதை மட்டும்தான் இருக்கா பொண்ணு. அழணும், தமிழ்நாட்டு பண்புப்படி அழணும்னா இன்னொரு பொம்பளையை கட்டி பிடிச்சிட்டு அழணும் பொண்ணு. அங்கே யாரும் இல்லை. அப்போ கம்பன் எழுதுறான், நிலமெனும் செவிலி மேல் வைத்த கையினால் பூமாதேவியை கட்டி பிடிச்சிட்டு அழுதா அப்படின்னு எழுதியிருக்கான். இதுதான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் அப்படின்னு சொன்னது. இதுதான் தமிழ்நாட்டு சேலைன்னு சொல்லி அதை பிடிச்சி அதை கொஞ்சம் படித்து பார்த்தேன். அப்புறம் நினச்சி பார்த்தேன், ஒரு பொண்ணு ஒரு துக்க காரியத்தில் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழறது தான் நம்ம பழக்கம். ஒரு பொண்ணும் ஒரு ஆம்பளையை கட்டி பிடிச்சிட்டு அழலாம்னு பழக்கம் இருந்தால் இழவு வீட்லாம் கூட்டம் தாங்காது. எப்படா சாவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, அழுதுகிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தன் விலை வந்து அந்த மேலே தெருவில் ஒன்று போட்டுக்கிறான், அங்கே இதை விட நல்லா இருக்கும் வாடா போகுமா, இப்படி ஆகிடும். அதுதான் தமிழ்நாட்டு பண்பு. சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் அப்படிங்கிறது மாதிரி அதை இப்படி ஒரு பகுதியாக தான் படிச்சுக்கிட்டு போய் இப்படி புத்தகம் படிக்கிறதெல்லாம் இப்போ அப்படி தான் எனக்கு பழக்கம். அதுவும் வர்த்தமானன் பதிப்பகத்தில் அது ஐயாவனுடைய அருள் செல்வருடைய அருளால் ரொம்ப மலிவான விலையில் ரொம்ப புத்தகங்கள்லாம் கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ கம்பராமாயண தொகையெல்லாம் வாங்கி வச்சுட்டு படிக்கிறோம் பண்ணுறோம். நமக்கெல்லாம் தமிழில் கவிதை எழுத தெரிந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படிம்பாங்க. தமிழில் கவிதை எழுதுகிறாங்கல்ல கவிஞர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்களாம். ஏன்னா மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க. அதனால் நாம் எதை எழுதினாலும் அது கவிதை. மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது. இந்திரா காந்தி செத்தப்போ ஒரு வரியில் ஒரு கவிதை எழுதுன்னு ஒரு போட்டி வச்சாங்க. ஒரு வரியில் கவிதை எழுது, அது தமிழில் தான் முடியும்னு சொன்னாங்க. ஒரு வரி அது ஒரு கவிதையாக இருக்கணும். அதில் ஒருத்தருக்கு பரிசு வாங்கினார். என்ன பரிசு வாங்கினார்? இந்திரா இன்றுதான் காந்தி ஆனார் அப்படின்னு எழுதிதான். அதுக்கு முதல் பரிசு. ஒன்றும் இலக்கணம்லாம் கிடையாது, ஒரே வரி. அது என்னென்னா தமிழுக்குள்ள பெருமை. அதுதான் அந்த தமிழ் கவிதை. அந்த வள்ளுவர் நமக்கு வந்து திருவள்ளுவர் இதை பற்றி சின்ன வயசுலேயே இந்த கம்பராமாயணம் திருவள்ளுவர்லாம் மனப்பாட பகுதின்னு வரும் பாட புஸ்தகத்தில். அப்போ படித்ததான் திருவள்ளுவர்லாம். தினம் ஒரு திருக்குறள் வந்து மனப்பாடமாக ஒப்பிக்கணும் எங்கள் வாத்தியாரெல்லாம் சொல்லுவார். சின்ன வயசுலேயே படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறது, மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு தினம் ஒன்று வந்து ஒப்பிக்கணும். வகுப்பு ஆசிரியர் சொல்லுவார். ஆடுதுறையில் சொல்லலைன்னா தலையில் கொட்டுவார் வாங்கி. பசங்களுக்கெல்லாம் முகம் செவந்து போடும், அவ்வளோ வேகமாக கொட்டுவார். அவருக்கு பேர் வச்சோம் செங்குட்டுவன் அப்படின்னு பேர். வேறு குரலை படிக்கணும்னு வரல, தோணலை. அவருக்கு பேர் வைக்கிறதில்ல தொடைய கிள்வார் ஒருத்தர், அவருக்கு நலங்கிள்ளின்னு பேர். ரொம்ப நேரம் கிள்றவர் நெடுங்கிள்ளி. இப்படி தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ திருக்குறள்லாம் நிறைய படிச்சிருக்கலாம். இப்போ அப்படி பேர் வச்சுட்டு இப்போ அதுதான் ஞாபகம் இருக்குது, பேர் வச்சது தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் திருக்குறளை இப்போ விழுந்து படிக்க வேண்டியிருக்குது. இப்போ விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர் மனப்பாடம் திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவார் தினம். எப்படின்னா வீட்டு வேலைக்காரனை எதிரில் உட்கார வச்சுட்டு அவங்க கையில் புஸ்தத்தை கொடுத்துட்றது திருக்குறளை. இந்த இடத்துல நீ வேலைக்காரன், நான் முதலாளி கிடையாது, நான் வந்து மனப்பாடமாக ஒப்பிச்சுக்கிட்டே வருவேன் திருக்குறளை, நீ அதை பார்த்துக்கிட்டே வா. திருக்குறள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் என்னை முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு வந்து தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு வேலைக்காரன்ட்ட இதை கொடுத்து திருக்குறளை கொடுத்து ஒரு ஒப்பிக்க ஆரம்பித்தார்.
முதலாளின்னு பார்க்காரா, ஏதாவது சின்ன தப்பாக இருந்தாலும் கொட்டு தலையிலன்னு இருக்கார். சரிங்க முதலாளின்னு இருக்கான். இவர் உடனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னாரான். கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்ட்டு வந்து எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு கொட்டிவிட்டு போட்டான். ஏன்டா நான் சரியாக தானடா சொன்னேன். அப்படி இல்லைங்க தப்பாக சொல்லியிருக்கீங்க முதலாளின்னு இருக்கான். எப்படிறான் இருக்காரு. நீங்கள் அகர முதல எழுத்தெல்லாம்னு சொன்னீங்க, இந்த புஸ்தகத்தில் அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்க, நான் அதனால் கொட்டினேன் அப்படின்னா. உடனே ஓடி போய் புஸ்தகத்தை வாங்கிட்டு, நான் இதே ரீதியில் போனால் 1330 கொட்டு வாங்கணும், இதை நானே படிச்சுக்கிறேன்டா போடான்ட்டாரான். இப்படிலாம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவருக்கு கால் ஊனம், நடக்க முடியாது. அதுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சுருந்தார். அவனுக்கும் கால் கிடையாது. இவருக்கு கால் இல்லை, பாதுகாப்பு வச்சுருக்கிறவனுக்கு கால் இருக்கணும்ல, அவனும் இல்லை. அது கேட்டிருக்காங்க, என்னங்க ஐயா இது மாதிரி உங்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கிறவனுக்காவது கால் உள்ளவனா வச்சுக்கப்படாதா. இல்லை நான் விவரமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரான். என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இவன் விட்டுட்டு ஓடி போகாமல் இருக்கணும்ல, நான் அதுக்காக தான் நான் வச்சுருக்கிறேன், நான் ரொம்ப யோசனை பண்ணி தான் வச்சுருக்கேன்னாரான். அப்படி இருந்தார் ஒருத்தர். அப்படி திருக்குறள்லாம் படித்து இது பண்ணவங்க உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் உபதேசம் பண்ணுகிறவர்கள் திருக்குறளை படிங்கன்னு சொல்லுவாங்க. நிறையா வாத்தியாரெல்லாம். ஒரு ஆசிரியர் சொன்னாராம், மாணவர்களே நீங்கள் தினம் ஒரு திருக்குறளையாவது மனப்பாடம் பண்ணுங்கள். தினம் ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தால் ஒரு வாரத்தில் 7 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிடலாம். ஒரு மாதத்தில் 30 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிடலாம். ஒரு வருஷத்தில் 365 திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிடலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தால் கூடிய சீக்கிரம் லட்சக்கணக்கான திருக்குறளை மனப்பாடம் பண்ணலாம்னாரு. அப்போதான் தெரியுது அவருக்கும் ஒன்றும் தெரியலன்னு. இது அது மாதிரி உபதேசம் பண்ணுறவங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க கிடையாது. அதை படி இதை படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, நிறைய புஸ்தகம் படின்னு சொல்லி. அப்படி அந்த இது அது கடைசியில் ஏதாவது ஒரு கட்டத்திலாம் தெரியும். திருக்குறள் நாவலர் நெடுஞ்செழியன் எழுதினார் பாருங்கள். நாவலர் நெடுஞ்செழியன் உரை எழுதினார் திருக்குறளுக்கு, நடமாடும் பல்கலைக்கழகம். அப்போ ரேடியோவில் கூப்பிட்டு அவரை பேட்டி இன்டர்வியூ பண்ணுறேன். இந்த திருக்குறள் உரை எழுதினது சம்மந்தமாக நாவலர் நெடுஞ்செழியனை கூப்பிட்டு ரேடியோ சென்னை வானொலியில் பேட்டி எடுக்கிறேன். அப்போ அந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் உட்கார வச்சுக்க ஒரு காஃபி டீ என்ன சாப்பிட்றீங்க சார்னு சொல்லி சாப்பிட சொல்லி உபசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் என்னை கேட்டார், நீ என்ன படிச்சிருக்கிற என்ன ஏதுன்னு என்கிட்ட விசாரித்தார். ஐயா நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருங்க, விவசாயம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னேன். அப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும்னாரு. ஒரு கேள்வி கேட்பாருன்னு தெரிஞ்சுன்னா அது சொல்லியிருக்க வேண்டியதில்லை. என்ன கேள்வி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த இது அந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல அப்படின்னா. ஆமாம் சார், அது என்ன சரியாக தெரியுதா உனக்கு? நிறையா சரியாக தானே இருக்குன்னு. இல்லை, காலத்தினால் செய்த உதவின்னா ஒரு டயத்தில் டைம்லி ஹெல்ப், ஒரு நேரத்தில் பார்த்து சரியான நேரத்தில் செய்கிற உதவி. அது இந்த பூமியை விட பெருசுன்னு சொன்னால் அது பூமிங்கிறது ஒரு பௌதிக பொருள், அது ஒரு உருண்டையாக இருக்கிறது பௌதிக பொருள். ஒருத்தருக்கு செய்கிற உதவி வந்து உருண்டையாக இருக்குன்னு சொல்கிறதா, பூமி மாதிரி இருக்குன்னா அது என்ன பொருத்தமாக இல்லையா? இந்த உதாரணம் காலத்தினால் செய்த நன்றி பூமியை விட பெருசுன்னு சொல்கிறது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கேன்னார். ஆமாம், ஏன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானும் அதை யோசிக்கிறேன் அப்படின்னேன். இல்லை விவசாயம் படித்ததுனால உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தார் நாவலர். அப்படி இல்லை, காலத்தினால் செய்த நன்றி செய்த உதவினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னா பூமியை விட ஏன் பெருசுன்னா, பூமி வந்து உடனே உதவி செய்யாது. நாம் செஞ்ச இப்போ இன்றைக்கி ஒரு உதவி செஞ்சோம்னா திருப்பி உடனே செஞ்சிடாது. இன்றைக்கி ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டோம்னா இன்னொரு 4-5 மாதம் கழித்து தான் கத்திரிக்காய் நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி ஒரு நெல் நாற்றை நட்டோம்னா இன்னொரு 3 மாதம் கழித்து தான் அது பலனை கொடுக்கும், திருப்பி உதவி செய்யும். பூமி வந்து காலம் தாழ்த்தி தான் நமக்கு உதவி செய்யும். அதை விட உடனே செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு சொன்னார். அப்படின்னா அவர் விளக்கம் கொடுத்தார். அவர் வந்து இலக்கியத்துறைக்கு வந்திருந்தால் எப்படியோ வந்திருக்கலாம், அரசியலுக்கு போய் அப்படி போயிட்டாருங்கிறத அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நல்லா அது மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டார். பயன் தூக்கார் செய்த உதவி சிறிதெனினும் நயன் தூக்கின் நன்றி கடலிற் பெரிதுன்னு ஏதோ ஒரு திருக்குறள் வருது இல்லை? அதாவது பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசு அப்படி. அதுவும் இதே மாதிரி கடலுங்கிறது விரிந்தது பறந்தது. பயன் கருதாமல் ஒருத்தனுக்கு செய்கிற உதவி எப்படி கடலை விட பெருசாக இருக்குன்னா அவ்வளோ அகலமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுவும் தெரியல சார்னா அப்புறம் அவர் தான் விளக்கம் கொடுத்தார். கடல் வந்து பயன் கருதி தான் உதவி செய்யுமா.
எப்படின்னா தன்னிகிட்ட இருக்கிற தண்ணி ஆவியாக போய் மறுபடியும் மேகமாக போய் மறுபடியும் மழையாக வந்து அந்த தண்ணி மறுபடியும் கடலுக்கே வந்துடும். நம்மகிட்டே இருந்து போகிற பொருள் நம்மகிட்டே வந்துருங்கிற பயன் கருதி தான் கடல் உதவி செய்யுது. பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசு இல்லையா அப்படின்னு கேட்டார். இது அவர் சும்மா இப்போ ஒரு பேட்டிக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் பொழுது ரூமில் அறையில் இருக்கும்பொழுது சொல்லிகிட்டு இருந்தது. இப்படியே ஒரு 2-3 கேள்வி கேட்டார். அடுத்தது நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிது, அது என்னான்னார். அப்போ சார் சீக்கிரம் ரெக்கார்டிங்கு போகலாமான்னு சொல்லி ஆரம்பித்தார். ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் ரெடி ஆகிட்டு தான் போகலாமா? இல்லை உட்கார் இதை சொல்லிட்டு போ அப்படின்னாரு. பயனின் நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினுமா, நிலையில் தெரியாத மனம் அடங்கினவனுடைய தோற்றம் வந்து மலையை விட பெருசு அப்படின்னா இவன் என்ன உயரமாக இருக்கானே? அப்படி இல்லை. அவர் சொன்னார், மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை, மனம் அசையாமல் இருக்கிறது தான் அதிசயம் அப்படின்னார். அதனால தான் மலையை விட மனசு பெருசு. மனசை வந்து நீ அசையாமல் வச்சுருக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு ஒருத்தன் போய் காட்டில் உட்காந்துக்கிட்டு நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன் என்ன பெரிய விஷயம்னு உட்காந்தானா, ஒரு நடைபாதை காலையில் 8 மணிக்கு ஒரு டான்ஸர் நடன மாது அந்த வழியாக போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு ஒரு டான்ஸு ஸ்கூல் ஏதோ பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் டான்ஸு கற்றுக்கிறதுக்காக போயிட்டுருக்கு காலையில் 8 மணிக்கு. இவன் வந்து காட்டில் வந்து உட்காந்துருக்கான். இங்கேயும் அந்த பொண்ணு கண்ணில் படுது. இது என்னடா தொந்தரவாக இருக்குது, இங்கே வந்து மனசை கட்டுப்படுத்த முடியலேன்னு ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டான். கண்ணை கட்டிட்டு இனிமேல் ஒன்றும் மனசை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு உட்காந்தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அதே பாதையில் ஜல்லுன்னு சத்தம் கேட்குது. காலில் கட்டியிருக்கிற சத்தம் கேட்குது. உனக்கு ஏதா காதும் இடைஞ்சல் பண்ணுது மனசு. காதையும் கட்டிவிட்டான், கண்ணையும் கட்டிவிட்டான், காதையும் கட்டிவிட்டான். இனிமேல் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு உட்காந்தான். மறுநாள் காலையில் 8 மணிக்கு அது தலையில் வச்சுருக்கிற பூ வாசனை அடிச்சு தான். 8 மணிக்கு இந்த பொண்ணு போகுது, பூ வாசனை அடிக்குது. என்னடா மூக்கும் தொந்தரவாக இருக்குன்னு மூக்கையும் கண்ணு கட்டிவிட்டான். அழுக்கி மூக்கையும் கட்டியாச்சு, கண்ணையும் கட்டியாச்சு, காதையும் கட்டியாச்சு. இனிமேல் மனசை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு உட்காந்தா திடீர்னு மறுநாள் காலையில் 8 மணி. இந்த 8 மணிக்கு சரியாக 8 மணிக்கு இவன் மனசு நினச்சிதான் இந்நேரம் போய்கிட்டு இருப்பா அப்படின்னு. அதை எப்படி கட்டுப்படுத்துறது? அதனால தான் அது மனம் அசையாமல் இருக்கிறது மலை அசையாமல் இருக்கிறத விட பெருசுன்னு சொல்லுது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு சொன்னது அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது திருக்குறள் வந்து இப்போ காலந்தாழ்த்து இப்போ நம்ம படிக்கும்போது தான் ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு புத்தகம் வாங்கி படிக்கிறது, பல உரைகள் படித்து பார்க்குறது எல்லாம் இப்போ 60 வயசுக்கு மேலே எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். சின்ன வயசில் படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதில் அதான் அந்த இது சொல்லுவாங்க, அதாவது தன் குற்றம் நீங்கி பிறர். முதல்ல நீ அடுத்தவங்களை குறை சொல்கிற மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். முதல்ல உன் குற்றம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட குறை என்னன்னு பாருன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா வீட்டில் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க, டேய் உனக்கு பொண்ணு கட்டி கொடுத்துருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு காது கேட்காதடா, காது கேட்காத பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்கடா அப்படின்ட்டுருக்கான். இவனுக்கு சந்தேகம், ஆகா நமக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு காது கேட்கலன்னா அது எப்படி டெஸ்ட் பண்ணுறது? நேராக போய் காது கேட்கலையான்னு கேட்டால் சண்டை வந்துடும். அது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு போய் வெளியில் போகிறாவில் போனான். எங்கேயோ போய்ட்டு வாசலில் தெருவில் வந்து நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆஹா காது கேட்கலங்கிறது வாசம் தான் அப்படின்ட்டு அடுத்தது வீட்டுக்கு உள்ளே போனான். 2வது ஸ்டெப்பு அங்கே 2வது தடவையாக கேட்டான், இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் சரியாக பதிலே இல்லை. ஆஹா நம்ம மனைவிக்கு காது கேட்கலன்னு முடிவு பண்ண நேராக அடுப்பங்கரைக்கு போனான். அடுப்பங்கரையில் அந்த பொண்ணு ஏதோ சமையல் பண்ணிகிட்ருக்கு. அது காது ஓரமாக கொண்டு போய் கையை இப்படி வச்சுக்கிட்டு வேகமாக கத்துறான். 3வது தடவையாக இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல, மெதுவாக திரும்பி இவன் பக்கம் இவன் காது ஓரமாக சொல்லிச்சான், 3வது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் போய் அதுகிட்ட வந்து இது பண்ணுறான். இதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிருக்கும் என் குற்றமாகும் இறக்கி. முதல்ல உன் குற்றத்தை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அடுத்தவங்க குறைய கண்டுபிடி. முதல்ல உனக்கு காது கேட்குதான்னு பாரு, அப்புறம் அவங்கள செய்யலாம். திருவள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடைன்னு ஒரு திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ பலனே எதிர்பார்க்காத நல்ல காரியத்தை பண்ணுடா அப்படின்னு எல்லாரும் உபதேசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நீ நல்லது செய்யும்பொழுது சத்தியத்தை செய்யும்பொழுது நீ வேறு எதுக்கும் கவலைப்படாத, நல்ல காரியத்தை பண்ணு, என்ன கெடுதல் வந்தாலும் பரவாயில்ல அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு உபதேசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பலனையே எதிர்பார்க்காத உன் கடமையை செஞ்சுட்டு போன்னு உபதேசம் பண்ணுறவங்கலாம் இருந்தாங்க. திருவள்ளுவர் தான் ரொம்ப நம்ம பேரில் ரொம்ப பிரியமாக கிட்ட வந்து நம்ம தோளில் கையை போட்டுக்கிட்டு, ஏய் நீ நல்லது பண்ணாலும் கெடுதல் வந்துடும், ஜாக்கிரதையாடுறா, நீ நல்ல காரியம் பண்ணாலும் கெடுதல் வந்துடும், எச்சரிக்கையாரு, நன்று ஆற்றலும் தவறுண்டோன்னு சொன்னார்.
ஒருத்தன் ஒருத்தன் 100 ரூபா பணம் கேட்டிருக்கான், ஏதாவது உதவி கொடுங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது அதை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாரும் அவனுக்கு 100 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. உடனே என்ன பண்ணுறது, கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டானான். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி, அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவைப்படுகிறது, மனிதர்கள் யாரும் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள், தயவு பண்ணி நீங்கள் ஒரு 100 ரூபாய் எனக்கு அனுப்பி வச்சால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இவர் எழுதிவிட்டு இந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, உயர்திரு கடவுள் அவர்கள், அப்புறம் வீட்டு நம்பர் தெரு நம்பர்லாம் தெரியல. கடவுள் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். சரி, எல்லா அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் ஈரோடு அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல உள்ளம் படைச்சவர். ஏதோ பாவம் யாரோ ஒரு அப்பாவி 100 ரூபா கேட்குறான், நம்மளே சேர்த்து அனுப்பிச்சிடுவோன்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்கள்டையே ஆளுக்கு 5-10 கொடுங்க, பாவனுக்கு ஏதாவது கொடுத்துருவோம், எவனோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி உடனே கேட்டால் உடனே எல்லோரும் 5-10 ஆளுக்கு உடச்ச கொடுத்தாங்க. ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே 5 நிமிஷத்தில் 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே அவர் பார்த்தார் போஸ்ட் மாஸ்டர், எல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் செலவுலேயே ஒரு போஸ்ட் மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்து அவரே கமிஷன் செலவும் அவரே ஒத்துக்கிட்டு அந்த சேர்ந்த 90 ரூபாயை அவனுக்கு அனுப்பி வச்சிட்டார். 90 ரூபாய் போட்டு அனுப்புகிறவர் முகவரின்னு போட்டிருந்து அதில் கடவுளே அனுப்புனதான் நினச்சிட்டு போட்டான், நம்ம பேர் கூட வேண்டாம், அவன் திருப்தியாக இருக்கட்டும்னு சொல்லி அனுப்புகிறவர் முகவரி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் ஈரோடுன்னு போட்டு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான், 90 ரூபாய் வாங்கிட்டான். மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போஸ்ட் கார்டு வாங்கி கடவுளுக்கு இன்னொரு லெட்டர் எழுதினான். அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். இனிமேல் எனக்கு நீங்கள் பணம் அனுப்பும் பொழுது இந்த போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம். அவர் ஒரு 110 ரூபாயை எடுத்து வச்சுக்கிறார். நல்லது செய்ய போய் கெடுதல். இதான் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்தார். நல்லது செஞ்சாலும் உனக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்கிறது தான். இது வேறு யாரும் நமக்கு இந்த புத்தியை சொன்னதில்லை. நல்லது செய்கிறப்போ எதுக்கும் கவலைப்படாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னது திருவள்ளுவர் தான். உதவின்னு செய்வோம், அது உபத்திரத்தில் வந்து முடியும். ஒரு குடிகாரன் ராத்திரி 12 மணிக்கு தள்ளாடிக்கிட்டே நின்னான் தெருவில் குடிச்சிட்டு. ஒரு பெரியவர் வந்தார், ஐயோ பாவம் இவன் கஷ்டப்படுறானே, உனக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா இருக்கும் உங்கள் வீடு அப்படின்னா அந்தாந்து பார்த்துருக்கான். படிப்படியாக இருக்குது, மாடிப்படி மாதிரி ஏறுது, மேலே ஒரு கதவு தெரியுது. உடனே வாடா உன்னை கொண்டு போய் அவன் ரூமில் விட்றான், இங்கேயே கிடக்காத, ராத்திரி பூரா இங்கேயே கிடக்காத, வீணாக போடுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் வாடான்னு சொல்லி இந்த பெரியவரை அவனை பிடிச்சி இழுக்கிறாரு, வரமாட்டேங்கிறான். பிடிச்சி இவனை இழுத்துக்கிட்டு போகிறார். அந்த மாடிப்படியில் மெதுவாக இழுத்துக்கிட்டு போய் அங்கே இருக்கிற கதவை திறந்து போடா விட்றேன்னார். போகமாட்டேங்கிறான். இவர் வலுக்கட்டாயமாக ஒரு கையால் கதவை திறந்துக்கிட்டு இன்னொரு கையால் அவனை பிடிச்சி உள்ற தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டு அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம் அப்படின்னு திருப்தியாக இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்தால் இன்னொருத்தன் ஆடிக்கிட்டு வரான் அதே மாதிரி. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வீடு என்னன்னா அவனை என்னாந்து பார்த்தான். பிடிச்சி வாடா உன்னையும் இழுக்கிறேன்னா வரமாட்டேன்னா, வலுக்கட்டாயமாக இவனையும் மெதுவாக இழுத்துட்டு போய் ஒரு படியாக அதே கதவை திறந்து போடா விட்றேன்னா மாட்டேங்கிறான். பிடிச்சி தள்ளி விட்டு கதவை சாத்தி விட்டு மறுபடியும் இறங்கி வந்தார். அப்பாடா அப்படின்னு 3ஆவதாக ஒருத்தன் வரான். எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு, வாடா மேலே போகணுன்னதும் வரமாட்டேன், இல்லை நீ வந்து தான் ஆகணுன்ட்ருக்காரு. உடனே போலீஸ்னு கத்தனானா. போலீஸ்காரர் வந்துட்டார். அப்போ அந்த குடிகாரன் போலீஸ்கிட்ட சொல்கிறான், போலீஸ்காரர்கிட்ட, பாருங்கள் சார், இந்த பெரியவர் யாரோ ஒரு பெரியவர் என்னை வந்து இந்த மாடிப்படி வழியாக அழைச்சிட்டு போய் அந்த கதவை திறந்து 3 தடவையாக அந்த பக்கம் உள்ள குப்பை குழியில் என்னை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கார். நான் அப்படியே இறங்கி இப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். விழுந்து எனக்கு அடி அதிகமாக போகுது சார், பலமாக விழுது. நான் அதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நல்லதுன்னு தான் செய்ய போகிறோம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடைன்னு சொல்கிறதா தான். நீ உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கையாருன்னு சொல்கிறவங்க வேறு யார் இருக்கா அப்படி சொல்லுவாங்க. ஒரு பெரியவர் பொடியனுக்கு உதவி பண்ணார். ஒரு பொடியன் ஒரு வீட்டில் அந்த காலிங் பெல் அழுத்துறதுக்கு எம்பி குதிச்சிருக்கான். கதவு பூட்டியிருக்கு உள்பக்கமாக. ஒரு சின்ன பையன் பாவம், ஐயோ பாவம், உள்பக்கம் போட்டிருக்கு. இவன் துள்ளி காலிங் பெல் அழுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். இந்த பெரியவர் பாவம், ஐயோ பாவம், சின்ன பையன் உதவி பண்ணணுன்ட்டு, இருறா பையா தம்பி பேசாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலிங் பெல்லை அழுத்திருக்கிறார். உள்ற பெல் அடிக்கிற சத்தம் கேட்டது, யாரோ வந்து கதவை திறக்கிற சத்தம். அப்போ அந்த பொடியன் அந்த பெரியவரை பார்த்து சொன்னானா, சரி பெரியவரை, இனிமேல் 2 பேரும் ஓடி போடுவாங்க அப்படி. இவர் உதவி செய்ய போய் இவரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டார் அவனை எழுதுக்கிட்டு. அதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அப்படிங்கிறது.
அப்படி சொல்லுவாங்க. நல்லது செய்கிறப்ப கூட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் நமக்கு வந்து அப்படிப்பட்ட அறிவுரையெல்லாம் தமிழ் இதில் தான் கிடைக்குது, வேறு எங்கே கிடைக்குது. அது மாதிரி சொல்லுவாங்க. இவரே அரிஸ்டாட்டில் காலத்திலே ஜியு போப்பு இது பண்ணார். அரிஸ்டாட்டில் வந்து அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறார் ஜியு போப். அரிஸ்டாட்டில் காலத்தில் அவர் ஒரு பெரிய மேதை. அவர் போகும் இடமெல்லாம் அறிவு தாமரைகள் பூத்தன அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, அப்பேற்பட்ட அறிவாளி. அந்த அரிஸ்டாட்டிலையும் திருவள்ளுவரையும் கம்பேர் பண்ணுறார் ஜியு போப். அரிஸ்டாட்டில் காலத்தில் ஒரு கன்னத்தில் அடித்தா அதே கன்னத்தில் அடிக்கலாம். அவருடைய தர்மம் என்னென்னா, ஒரு வலது கையை ஒருத்தன் வெட்டினான்னா திருப்பி பதிலுக்கு இவனுடைய வலது கையை வெட்டலாம். இது அரிஸ்டாட்டல். அதாவது ஒரு கன்னத்தில் வலது கன்னத்தில் அடித்தா அதே வலது கன்னத்தில் நீ திருப்பி அடிக்கலாம். இது ஒரு தர்மம். அதே காலத்தில் இவர் என்ன சொன்னார், ஏசனார், ஒரு வலது கன்னத்தில் அடித்தா நீ இடது கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னார். அதை விட கொஞ்சம் நாகரிகம். அடித்த கன்னத்திலே அடின்னு சொல்லுது ஒரு தர்மம். இவர் அடிச்சுட்டா இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லுது. அதை விட மேலே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரோ, ஒருத்தன் வலது கன்னத்தில் அடிச்சுட்டா நீ திரும்பி அவன் கன்னத்தை தடவி கொடு அப்படிங்கிற. அதை விட பெருசு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு இவர் ஜியு போப். மன்னிப்பில் வந்து இது ஒரு புதிய பரிமாணம். யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பின் ஒரு தனித்தன்மை. இது திருவள்ளுவர்கிட்ட தான் இருக்குன்னு ஜியு போப் கண்டுபிடிச்சி அவர் எழுதுகிறார். வென் கம்பேர்டு பிகாஸ் ஆஃப் திஸ் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், திருவள்ளுவர் இஸ் அட்லீஸ்ட் 1 inch taller than அரிஸ்டாட்டில் அப்படின்னு எழுதினார். அதனால தான் அவ்வளோ பெரிய சிலையை கன்னியாகுமரியில் வச்சுருக்குறோம், உயரமாக கொண்டு போய். இன்னும் அரிஸ்டாட்டிலுக்கு வச்சா ஒரு அங்கலம் குறைச்சலாக தான் வைக்கணும், அதிகம் வைக்கக்கூடாது. அது ஜியு போப்பு கம்பேர் பண்ணி சொல்கிறார். அப்படி அந்த திருக்குறளை பற்றியே நிறைய பேர், இப்போ சான் ஸ்னைடர்னு ஒரு அமெரிக்க பேராசிரியர் ஹைவே டு லேர்னிங்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஹைவே டு லேர்னிங், கற்கும் வழிகள் அப்படின்னு சான் ஸ்னைடர் எழுதினார். அவர் 4 பிரிவு, அது வந்து 500 பக்கம், 600 ரூபா விலை. 4 பிரிவாக 4 கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் எழுதுகிறார். ஒவ்வொரு கேள்விக்கும் 250 பக்கம் எழுதிட்டு இருக்கார். அதாவது ஹவு வி ஷுட் ரீட், வாட் வி ஷுட் ரீட், வென் வி ஷுட் ரீட், ஒய் வி ஷுட் ரீட், என்ன படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எதுவரை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது 4 கேள்வி. அது வந்து ஹவு வி ஷுட் ரீட் முதல் கேள்வி, எப்படி படிக்க வேண்டும், இதுக்கு 200 பக்கம் எழுதியிருக்காரு அந்த சான் ஸ்னைடர். அதை ஒரு தமிழ் பேராசிரியர் பார்த்து இது ஒரே வரியில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஹவு வி ஷுட் ரீட், எப்படி நாம் படிக்க வேண்டும்னா கசடர கற்க அப்படின்னு சொல்லிவிட்டார் ஒரே வார்த்தையில். வாட் வி ஷுட் ரீட், என்ன படிக்க வேண்டும்னா கற்பவை கற்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அதுக்கு 250 பக்கம் அவர் எழுதியிருக்காராம். ஏதாவது ஒய் வி ஷுட் ரீட், ஏன் படிக்க வேண்டும்னா அதற்கு தக நிற்க, அதுக்கு 200 பக்கம் அவர் எழுதியிருக்கார். எதுவரை படிக்க வேண்டும் அப்படின்னா சாந்துணையும் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தையில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதுக்கு 600 பக்கத்தை அவன் வீணாக்கியிருக்கான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் படிச்சுட்டு. அப்படி நம்ம பெருமைப்படுறதுக்கு நிறைய இருக்குது, நம்ம புத்தக விஷயங்கள்லாம் நிறைய இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் மனிதனை வந்து மனிதனாக்குகிற புத்தகங்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த புத்தகத்தை படித்தாலும் எதை இது பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரணுமா. வாழ்க்கையில் வந்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சோம்னா தன்னம்பிக்கை வரணும். ஒரு பேச்சை கேட்டாலும் ஒரு எழுத்தை படித்தாலும் அது முடிஞ்சதும் அதை கேட்குறவன் இல்லை படிக்கிறவங்க தன்னம்பிக்கை வரணுமா வாழ்க்கையில். அதுதான் சிறந்த புத்தகத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்தானான். வாழ்க்கையில் வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கணும்னு தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்தான். வச்சு படுத்தா 2 பக்கமும் ரயிலே வரல. ரொம்ப நேரம் பார்க்குறான், அந்த தண்டவாளம் தான் தெரியுது, ரயில் வரல. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஏதோ ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது. அங்கே யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் தன்னம்பிக்கையை பற்றி. சரி நம்ம கொஞ்ச நேரம் போய் அந்த இது பேச்சை கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு வந்தான். ஒரு பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கார், வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வேணும், அதுக்கான புத்தகங்களை வாங்கி படிங்க அப்படி இப்படின்னு கேட்டான். ஒரு மணி நேரம் கேட்டான். பேச்சு முடிஞ்சது, எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க பேச்சு முடித்ததும். அப்புறம் இந்த பேச்சாளர்கிட்ட போனான் இவன். சார், உங்கள் பேச்சை நான் 1 மணி நேரமாக கேட்டேன். இங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்திருந்தேன். உங்கள் குரல் கேட்டு இங்கே வந்து பேச்சை கேட்டேன். பேச்சை கேட்டதுக்கப்புறம் இந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன். இனிமேல் நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். இதுதான் ஒரு பேச்சுக்கு இலக்கணம்ப்பா. நீ எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு கேட்டார் அவர் பேச்சாளர். உங்கள் பேச்சை இப்போ இங்கே எவ்வளோ பேர் சார் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 2000 பேர் கேட்டுக்கிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னார் பெரியவர் பேச்சாளர். அப்போ இந்த இளைஞன் சொன்னானா,
ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும்? நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. அதனால் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு நானா அது மாதிரி வரணும். ஏதாவது ஒரு வகையில் வந்துடணும் தன்னம்பிக்கை. ஒரு புஸ்தகத்தை படித்தாலும் பேச்சை கேட்டாலும் அது மாதிரி தன்னம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் அது மாதிரி வர்றதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அடையாளமாக அதை சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கணும் பேச்சுங்கிறது, ஒரு எழுத்துங்கிறது அப்படிங்கிறத சொல்லுவார்கள். நல்ல புத்தகங்கள்லாம் இப்போ வந்து இதில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆஸ்பத்திரியிலாம் கூட புத்தகம். இப்போ சங்கர நேத்ராலயா இருக்குல்ல, சங்கர நேத்ராலயாவில் இப்போ நான் இப்போ கண்ணுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை அதுக்கு போய் உட்காந்துருந்தேன். அங்கே ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு நர்ஸு வந்தது. கண்ணை துற அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை போட்டுவிட்டு கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் கண்ணை திறக்காதன்ட்டு போயிட்டுது. நான் பாட்டுக்கு செவத்தில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன், கண்ணை திறக்காமல் வச்சுருக்கேன். அப்போ பக்கத்தில் யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பக்கத்து நாற்காலியில். அவரும் கண்ணை துற அப்படின்னு சொல்லி 2 சொட்டை போட்டு கண்ணை மூடிக்கோ, இன்னும் ஒரு 10 நிமிஷம் திறக்காதேன்ட்டு போயிட்டுது. எனக்கு இது என்ன ஆசை, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் யார் 10 நிமிஷம் கண்ணை திறக்காதுன்றதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்து மெதுவாக அது சொன்னால் சொல்லிட்டு நம்ம மெதுவாக திறந்து பார்ப்போன்னு லேசாக கண்ணை திறந்து பார்த்தேன். அவரும் அதே நேரத்தில் என்ன பார்க்குறாரு திறந்து. அவர் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்படி பார்த்துட்டு எதுக்கு வந்தேன் அப்படின்னாரா, கண்ணாஸ்பத்திரிக்கு வேறு எதுக்கு வருவாங்க அப்படின்னேன். இப்போ உனக்கும் இதே ப்ராப்ளமானாரு. இல்லை, எனக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்போ சொன்னேன், பார்த்தீங்களா சார், கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் அப்படின்னு அது காமத்துப்பாலில் சொன்ன திருக்குறள் கண்ணாஸ்பத்திரியில் கூட உபயோகப்படுத்து பார்த்தீங்களா நமக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு நூல் நிலையம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இவர் ஏவிஎம் சரவணன் இருக்கார் சினிமா, அவர் என்ன கூப்பிட்டு போனார். கண்ணாஸ்பத்திரியில் ஒரு சங்கர் நேத்ராலயாவில் ஒரு நூல் நிலையம் வைக்கிறாங்க, நல்ல புத்தகங்கள்லாம் வச்சு இது பண்ணுறாங்க, நம்ம போய் திறந்து வைக்கணும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், கண்ணாஸ்பத்திரியில் வந்து எதுக்கு சார் புஸ்தகம்? அங்கே வந்து கண்ணு பார்வையில் சரியில்லாதவங்க தானே அங்கே வருவாங்க, அங்கே போய் புஸ்தகம் நூல் நிலையத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? இல்லை, அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம் படிப்பாங்க, வர்றவங்க கூட வர்றவங்கெல்லாம் படிக்கலாம் இல்லையா, அதனால் ஆஸ்பத்திரி தரணும். அங்கே போய் திறந்து வச்சுட்டு நிறைய புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ சொன்ன இது மாதிரி அந்த ஆஸ்பத்திரியிலாம் நல்ல புத்தகங்களை வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆஸ்பத்திரியில் இப்போ சென்னையில் பல ஆஸ்பத்திரியில் இந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, அதில் சில புத்தகங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அது நல்ல பழக்கம். அதை சும்மா காத்திருக்கிறவங்க அதை படிச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா அந்த உள்ள போனவங்க என்னாச்சுன்னு அதே தவிப்பில் தடுமாறிக்கிட்டு இருக்கும். ஒரு 3 கணவன்மார்கள் அவங்க மனைவிகளை வந்து பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி உள்ள அனுப்பிச்சிட்டு உட்காந்துருக்கான் வெளியில். மனைவிமார்கள் உள்ள பிரசவத்துக்காக உள்ள போட்டு உட்காந்துருக்கான். அந்த நர்ஸு வெளியில் வந்ததுன்னா ஓடி போய் சிஸ்டர் என்னாச்சுன்னு கேட்குறது. அது சொல்லி அழுத்து போச்சு. இதை பாருங்கள், உங்கள் மனைவிக்கு பிரசவம் ஆனால் நானே வந்து சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக உட்காருங்கன்னா கேட்கல. மறுபடியும் வந்தால் என்னாச்சு சிஸ்டருங்கிறது. அது பார்த்தது ஒரு 3 புஸ்தகத்தை கொண்டாந்து 3 பேர்ட்டையும் கையில் கொடுத்தது. நீ இதை வச்சு படிச்சுக்கிட்டுரு, நானாக வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் என்கிட்ட பேசாத புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டுன்னு ஒரு 3 புஸ்தகம் எடுத்து ஆசையாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்கல. உடனே ஓடி வந்தது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போய், சார் உங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சு. உடனே இவன் புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு ஆர்வமாக உள்ள ஓடினான் ஆஸ்பத்திரி உள்ள. பக்கத்தில் இருக்கிறவன் எட்டி பார்த்தான், அது என்ன புஸ்தகம்னு பார்த்தான். தி டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் அப்படின்னு போடும், 2 நகரங்கள் அப்படின்னு போடுங்க. இது என்ன, இது 2 பிள்ளைங்கிறாங்க, இது 2 நகரம்னு இருக்கேன்னு இவனுக்கு ஒரு ஆசை. இது அப்புறம் அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த நர்ஸ் ஓடி இந்த 2வது ஆள்கிட்ட, சார் உங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 3 குழந்தை பிறந்திருக்கு சார் அப்படின்னு இவனும் மூடி வச்சுட்டு ஓடனான் ஆர்வமாக விள்றான். அடுத்தாப்புல இருந்தான் பாருங்க, இவன் எட்டி பார்த்தான், இது என்ன புஸ்தகம் அப்படின்னா 3 முகமூடிகள் அப்படின்னு 3 மஸ்கட்டீஸ்னு போட்டிருக்கான். இவனுக்கு என்ன இதுக்கு இந்த அவன் சொல்கிறதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் தெரியுதுன்ட்டு ரொம்ப அதிர்ச்சியோடு தான் படிக்கிற புஸ்தகத்தை பார்த்தான். 3வது ஆள் பார்த்ததான் அப்படியே மூடி வச்சுட்டு வெளில எழுந்திரிச்சு ஓடி போட்டான். இந்த நர்ஸு ஓடி வந்து பார்த்து தான் அது என்ன புஸ்தகம்னு பார்த்தா அலிபாபாவும் 40 திருடர்களும் பிறந்தான். இது மாதிரி புஸ்தகத்தை வச்சா அப்படிப்பட்ட சிக்கல்லாம் வரும். புஸ்தகம் எப்படிலாம் உபயோகப்படுது பாருங்கள். ஆனால் நல்ல புத்தகங்களை வந்து நம்ம காத்திருக்கிறதுல நல்லா படிக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்கள் இதுதான் வேணும். அந்த மத நல்லிணக்கம்லாம் சொன்னாங்க. நல்ல அந்த இது சொல்லுவாங்க, நல்ல மதம்னா அதுக்கு வழக்கமாக ஒரு சிறுகதை எழுதினார் இந்த கலைவாணன் ஒருத்தர். நம்ம இவர் முத்துக்கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார், கலைமாமணி கவிஞர். நான் அவருடைய மகன் கலைவாணன், அவர் ஒரு கதை எழுதினார். ஒரு சிவன் கோயில் ஒரு சிவன் கோயிலில் புறாவெல்லாம் இருந்ததான், கொஞ்சம் புறா.
அப்போ வந்து அந்த புறாவெல்லாம் வந்து திடீர்னு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வருது, வெள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த புறாவெல்லாம் எங்கே போகிறதுன்னு யோசிச்சு தான் எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் இருந்து தான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டது. அங்கே ஏற்கனவே கொஞ்சம் புறா இருந்தது, அந்த சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டது சிவன் கோயில் புறாவெல்லாம். அங்கே போனால் அங்கே கிறிஸ்துமஸ் வர ஆரம்பிச்சுட்டுது, அங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த சிவன் கோயில் புறா சர்ச்சில் இருந்த புறாவும் சேர்ந்து எதிர்த்தாப்புல ஒரு பள்ளிவாசல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தான். பள்ளிவாசலில் போய் உட்காந்துக்கிட்டது. அங்கே வந்து அப்போ ரம்ஜான் மாதம் வந்து அதையும் வெள்ளடிக்க புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. ஏதா இப்போ நம்ம வேறு எங்கே போகிறதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான். உடனே எல்லா புறாவும் சேர்ந்து சிவன் கோயிலில் வந்து மாடத்தில் உட்காந்துக்கிட்டது. அப்பாடா நிம்மதியாக போச்சுன்னு. அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு பூமியில் ஒரே கலவரம் சத்தம் கேட்குது. இந்த புறா குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது. கீழே எட்டி பார்த்துட்டு இங்கே பூமியில் பார்த்தா ஒருத்தன் அருவாளால் வெட்டிக்கிறான், துப்பாக்கியால் சுட்டுக்கிறான், ஒரே ரகலையாக இருக்குது. அந்த ஒரு அம்மா புறாக்கிட்ட தாய் புறாக்கிட்ட குஞ்சு புறா கேட்டு தான் இந்த மனுஷனுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டு தான். இப்போ தாய் புறா சொல்லிச்சான், மனுஷனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு, இதுதான் மத கலவரம்னு பேர், இப்படி ஒரு கலவரம் வந்தால் இப்படி தான் குத்திக்குவான் வெட்டிக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த தாய் புறா குஞ்சு புறா. அப்போ குஞ்சு புறா கேட்டு தான், நமக்கெல்லாம் மத கலவரம் வராதா, நம்மளாம் அது மாதிரி மத கலவரம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ தாய் புறா சொல்லிச்சான், இல்லைப்பா நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நம்ம பேர் புறா தான், சர்ச்சில் போய் உட்காந்தாலும் நம்ம பேர் புறா தான், பள்ளி வாசலில் போய் உட்காந்தாலும் நம்ம பேர் புறா தான். ஆனால் இந்த மனுஷன் இருக்கானே அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிகிட்டு இருப்பான், அங்கே போனால் கிறிஸ்தவன்பான், அங்கே போனால் முஸ்லீம்பான், அதனால தான் அப்படி வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் அப்படின்ட்டுருக்கு. அப்போ குஞ்சு புறா சொல்லி, அப்படின்னா மனுஷனை விட நாம் எவ்வளோ வசதியாக தெரியுதே, வசந்தவங்களாக தெரியுதே அப்படின்னு தான் குஞ்சு புறா. இப்போ தாய்ப்புறா சொல்லிச்சான், உண்மை தான், அதனால தான் அவனை விட உயர்வான இடத்துல நாம் இருக்கிறோம், நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சான். இதை ஒரு இளைஞர் கலைவான்கிற இளைஞர் இந்த கதையை எழுதியிருக்கிறார், அந்த முத்துக்கூத்தனுடைய பையன். இப்படி நல்ல எழுத்தாளர்கள்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்கிறாங்க. நல்ல இது இந்த மத நல்லிணக்கம்லாம் இதை விட எப்படி சொல்ல முடியும் வேறு. அதனால் நல்ல இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி. அதனால் இப்போ ஐயா அருள் செல்வர் அவர்களை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசினா அது அதிக பிரசங்கம் வந்துடும். அதனால் அதுவும் ஒரு இது இருக்கிறதுனால இப்போ மதவாதிகள்லாம் இப்போ மதங்கள் வந்து மனிதர்களை விட கடவுளை பற்றி கவலைப்படுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இப்போ ஜாதி மத கலவரம்னா இப்போ உலகத்துக்கு ஒரு அப்பா தானே இருக்கணும், கடவுள்னா ஒருத்தர் தானே இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளை சொல்லி இன்னும் இதோ ஒரு அப்பா இருக்கார், அதோ ஒரு அப்பா இருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஒருத்தனை கேட்குறோம், அதை போகிறாரு யாரா அதுன்னா எங்கள் அப்பாங்கிறான், இதோ ஒருத்தர் போகிறாரு இவரும் எங்கள் அப்பான்னா சொல்லுவான், அது சொல்ல முடியாது. அது ஏன்னா நாம் மனுஷன் சொல்லிகிட்டு இருக்கிறான். அதான் ஒரு சின்ன பையன் நின்றுக்கிட்டு இருந்தானா, ஒரு 2 பேர் மூஞ்சிலே குத்திக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் முகத்தில் ஒருத்தன் வேகமாக குத்திக்கிட்டு இருக்கிறான். எல்லோரும் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு சின்ன பையன் ஒதுங்கி நின்றுருக்கான். ஒரு பெரியவர் வந்தாருங்க, என்னடா சண்டைன்னு இந்த சின்ன பையனை கேட்டாரான். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுக்கிறாங்க, நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுருக்கான். சரி, அந்த 2 பேரில் யாரா உங்கள் அப்பான்னு கேட்டிருக்காரு. சண்டையே அதுக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா. இப்போ மதவாதிகள் போட்டுக்கிற சண்டைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்று தானே. அது மாதிரி தான் இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டியது இருக்குது. வருங்காலத்தில் இந்த ஜாதி மதமெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி போக வேண்டியிருக்குது. அதுக்கெல்லாம் இது மாதிரி இந்த புத்தக விழாவுக்கு இப்படி கூட்டம் வர்றது, புஸ்தகம் வாங்குகிற பழக்கம் அதிகரிக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறி. வருங்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயம் அமைங்கிறதுக்கு ஒரு இதுங்கிறது தான் முக்கியம். அதனால் நான் இதை ஒரு நல்ல அதுக்கு ஒரு பெரிய ஆரம்பம் ஈரோடு எல்லாம் எதுக்கும் வழிகாட்டியிருக்கு, இதுக்கும் வழிகாட்டியிருக்குது. அது மாதிரி நல்ல காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப நேரம் பேசுகிறது எனக்கு எல்லாத்துக்கும் நேர நிர்ணயம்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் எப்போதும் வழக்கமாக, என்ன பல தரப்பட்ட கூட்டத்தில் கொண்டு போய் விட்டுறது உண்டு. சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்கள்கிட்ட போய் என்ன பேச விடுவாங்க. சரிங்களா, அவங்கள்ட்ட நான் காக்கா கதை நரி கதை ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பேன். எவ்வளோ நேரம் பேசுறதுங்கிறது அந்த பிள்ளைங்களை பார்த்தாவே தெரியும். அந்த வரிசையில் உட்காந்துருக்கிறவன் தரையை கீறுவான் லேசாக அப்படின்னா பொறுமை இழக்கிறான்னு அர்த்தம். அல்லது பக்கத்தில் இருக்கிறவன்னு ஒரு குத்துவான். அது நம்மளை குத்த முடியாது. ஏதோ ஒரு பொறுமை இழந்துட்டான்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா ஞாபகம் வந்துட்டுது அல்லது பசி வந்துட்டுதுன்னு நிறுத்திக்கிறது வழக்கம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களான்னா கொட்டாய் விடுவான். ஒரு 10 பேர் வாயை திறக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு அப்புறம் நிறுத்திக்குவோம். காலேஜ்னால் விசில் அடிப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல விசில் அடித்தா நிறுத்திக்கோன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் வச்சுருக்கிறது வழக்கம். நான் சொல்லுவேன் எப்போதுமே, சென்னையில் அண்ணா நகரில் பென்ஷனர் அசோசியேஷன் இருக்குது. ரொம்ப வயதானவர்கள், ஒரு காலத்தில் பெரிய அதிகாரிகளாக இருந்தவங்க, கலெக்டராக இருந்தவங்க, நீதிபதியாக இருந்தவங்க, போலீஸாக இருந்தவங்க, ரொம்ப வயதானவர்களாக இருப்பாங்க.
அவங்க மட்டும் என்னை விருப்பமாக கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க, நானும் பேசுவேன். அவங்கள்ட்ட மட்டும் எனக்கு நேர நிர்ணயம் கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். எவ்வளவு நேரம் பேசினாலும் அசையாமல் அவ்வளவு பேரும் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அசையவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா காது கேட்காது. அது எனக்கு தெரியாது, அப்போ தெரியாது. இறங்கி அப்படியே வரிசையில் போய் ஒருத்தர் பக்கத்தில் உட்காரும்பொழுது ஒரு பழைய கலெக்டர் கேட்பார், தலையை மட்டும் திருப்பி முடிச்சுட்டிங்க போல் இருக்கு அப்படிம்பார். அது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, தான் இறங்கி வந்தீங்கல்ல கீழே அப்படிம்பார். இப்படி தான் அது என்னுடைய அனுபவம். அதனால் இது உங்களையெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அந்த லிஸ்ட்டில் நான் பாட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இது ஒரு நல்ல காரியத்தை அவர் செஞ்சுருக்கிறார் ஸ்டாலின் குணசேகரன். அதனால் கூட்டத்தை எப்படி சேர்க்கறதுங்கிற ரகசியம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. தொடர்ந்து இது மாதிரி நடக்கணும், அடுத்த வருஷமும் என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.